நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்க சீமான் அவர்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பெண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த விஷயத்த நாம் தமிழர் கட்சி தலைவர்கள், மற்ற கட்சி தலைவர்கள், தொண்டர்கள் பலருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சீமான் அவர்களுக்கு அவங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதாவது சீமான், கயல்விழி இவங்க 2 பேர்த்துக்கும் கடந்த 2014 மேரேஜ் ஆயிருந்தது. அதை தொடர்ந்து இவங்களுக்கு 2019 ஆல்ரெடி பிரபாகரன் அப்படின்ற ஒரு மகன் இருக்க நிலையில இன்னைக்கு சீமானுக்கு 3வது பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலருமே சீமானுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் தாயும் குழந்தையும் நலமா இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த விஷயம் சீமானோட குடும்பத்துக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. பலருமே சீமானுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி மேடைகளில் சீமான் தனக்கு 2 மகன்கள் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது ஒய்ஃப் கயல்விழியோட அக்கா பையன்தான். கயல்விழிக்கு அமுதா அப்படின்ற அக்கா இருக்காங்க. அவங்களோட மகன் தான் அகில். அவங்க தான் சீமானோட 2வது மகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது வளர்ப்பு மகன் மட்டுமே. சீமானுக்கு மாவீரன் பிரபாகரன் அப்படின்ற மகன் தான் 2019 பிறந்திருந்தாங்க. அதனால தன்னோட 2 மகன்கள் தனக்கு இருக்காங்க அப்படின்னு அடிக்கடி சீமான் இந்த விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்க நிலையில இப்போ 3வதா சீமானுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலருமே சீமானுக்கு அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு.